விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ஆலை நிர்வாகம் வழங்கிய காசோலை பணமின்றி திரும்பி வந்தது. இதனை கண்டித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஆலை சார்பில் வழங்கப்பட்ட காசோலைக்கு உரிய தொகையை பெற்றுத்தர ஏற்பாடு செய்யப்படும் என்று கோட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சிபிஎம் மத்திய குழு உறுப்பினர் வாசுகி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்பட்டமான விதிமுறை மீறலினால் இந்த 8 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக எவ்வளவோ கோரிக்கைகளை வைத்தும் இந்த மாவட்ட நிர்வாகமோ அல்லது பட்டாசு உரிமையாளர்களோ கிஞ்சித்தும் கவலைப்படுவதாக இல்லை. தொடர்ந்து உயிர் பலிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த குறிப்பிட்ட பிரச்சனையை பொறுத்தவரை இழப்பை சந்திக்க நேர்ந்த அத்தனை குடும்பங்களுக்கும் குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும், குடும்பத்தில் ஒருவருக்கு படிப்புக்கு தகுந்த அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஐயம்பாளையத்தில் மாந்தோப்பு ஏலத்தில் இரு தரப்பினர் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. மருதாநதி அணையில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான மாந்தோப்பு ஏலம் நேற்று நடைபெற்றது. அதில் பங்கேற்க 1 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் ஏற்கனவே 4 முறை ஏலம் ஒத்திவைக்கப்பட்டது. நேற்று ஏலம் நடைபெற்ற போது மீண்டும் பணம் வைப்புத் தொகை தொடர்பாக இரு தரப்பினர் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. அதனையடுத்து தேதி குறிப்பிடாமல் ஏலம் ஒத்திவைக்கப்பட்டது.